ஓகேம்மா, நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து எப்போ கண்டினியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் இஸ் செட் டு பி கண்டினியூஸ் அட் த பாயிண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட்டுங்கிற பாயிண்ட்ல அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கணும்னா அப்போ அதுக்கு 3 கண்டிஷன் அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்னன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் எக்ஸிஸ்டா இருக்கணும், அண்ட் தென் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்டா இருக்கணும், அண்ட் தென் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஷுட் பி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டா இருக்கணும். இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தென் த ஃபங்க்ஷன் இஸ் செட் டு பி கண்டினியூஸ். இது நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல இதெல்லாம் பார்த்தோம். அண்ட் தென் நம்ம இதுவும் பார்த்தோம், கிராஃப்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கணும்னா நம்ம அந்த கிராஃப் வந்து கையெடுக்காம வரையணும். அப்படி வரைஞ்சோம்னா அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ். இல்ல நம்ம கையை எடுத்து வரைஞ்சோம்னா அப்போ இட் இஸ் டிஸ்கண்டினியூஸ் அட் தட் பாயிண்ட். அந்த பாயிண்ட்ல அது டிஸ்கண்டினியூஸ். அதை பார்த்தோம். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம இந்த எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 9.37 describe the intervals on which each function is continuous. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ல எந்த இன்டர்வல்ல கண்டினியூஸ் கேட்டிருக்காங்க. the first one வந்து tan x கேட்டிருக்காங்க. ஸோ tan x வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், tan x வந்து odd multiple of pi by 2. இதுல எல்லாம் it is undefined. tan x, the function tan x is defined. So example 9.37. So f of x is equal to tan x. So tan x வந்து பாத்தீங்கன்னா we can say that the function, or either we can write it as sin x by cos x. இங்க வந்து where cos x should not be equal to 0. So அப்ப cos x should not be equal to 0 na அப்ப x should not be equal to 2n plus 1 into pi by 2. ஏன்னா odd multiple of pi by 2 ல where n belongs to z. odd multiple of pi by 2 லலாம் உங்களுக்கு வந்து cos x வந்து 0. ஏன்னா cos 90 0, cos pi by 2 0, cos 3 pi by 2, cos 270 0, அதுமே cos 5 pi by 2 0, cos 7 pi by 2 0, அதுமே cos minus pi by 2 0, cos of minus 5 pi by 2 0, cos of minus 3 pi by 2 0. So odd multiple of pi by 2. So அது எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். இப்போ n-க்கு வந்து 0 போடுங்க, உங்களுக்கு 0 வந்துடும். ஓகேவா? சரி, பை பை 2 வந்துடும். n-க்கு 0 போட்டீங்கன்னா பை பை 2, n-க்கு 1 போட்டீங்கன்னா 3 பை பை 2, 2 போட்டீங்கன்னா 5 பை பை 2, and then minus 1 போட்டீங்கன்னா minus pi by 2, minus 2 போட்டீங்கன்னா you'll get minus 3 pi by 2. So odd multiples of pi by 2 எல்லாத்துலயுமே இந்த cos x 0. So அப்ப இந்த cos x வந்து 0வா இருக்கக்கூடாது. ஏன்னா denominator 0வா இருந்தாலே நமக்கு என்ன ஆகும், the function is not defined. அந்த பாயிண்ட்ல function defined கிடையாது. So அப்ப therefore x should not be equal to 2n plus 1 into pi by 2. So அப்ப இந்த பாயிண்ட்ல எல்லாம் அது continuous கிடையாது, or it is not defined. But therefore we can say that f of x is not defined when x is equal to 2n plus 1 into pi by 2 where n belongs to z. So இந்த பாயிண்ட்ல எல்லாம் வந்து f of x is not defined. அப்ப therefore tan x is continuous in R minus, so set of real numbers la fullaume அது continuous except this இந்த 2n plus 1 into pi by 2 where n belongs to z. So இந்த இதை தவிர, இந்த பாயிண்ட்டை தவிர மீதி எல்லா இடத்துலையுமே அது continuous. That is the odd multiples of pi by 2 தவிர மீதி ரியல் நம்பர் செட்ல எல்லா இடத்துலையுமே continuous. So இதை நம்ம இப்படியும் எழுதலாம். We can write it as an interval. ஏன்னா இன்டர்வலா கேட்டிருக்கிறதுனால நம்ம இப்படியும் எழுதலாம். We can write it like this. That is pi by 2, 3 pi by 2 open interval. pi by 2க்கும் 3 pi by 2க்கும் நடுவுல continuous. அதே மாதிரி minus pi by 2, pi by 2 இந்த இன்டர்வல்லையும் continuous. அதே மாதிரி minus 3 pi by 2, minus pi by 2 இந்த இன்டர்வல்லையும் continuous. ஓகேவா? ஸோ எக்ஸெட்ரா இதே மாதிரி இந்த சைடு எழுதிட்டு போகலாம். அது மாதிரி இந்த சைட்லையும் 3 pi by 2, 5 pi by 2 இந்த இன்டர்வல்லையும் continuous. இதெல்லாம் ஓப்பன் இன்டர்வலாக இருக்கணும். இதே இதைத்தான் நம்ம இப்படியே எழுதியிருக்கோம். எக்ஸெட்ரா இப்படியும் எழுதலாம் அல்லது இப்படியும் எழுதலாம். ஸோ tan x வந்து எங்கெல்லாம் கண்டினியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, the intervals in which the tan x is continuous is இப்படியும் எழுதலாம். r மைனஸ் இந்த 2n plus pi by 2 அந்த பாயிண்ட் எல்லாம் விட்டுட்டு மீதி எல்லா இடத்துலையும் கண்டினியூஸ்ங்கிறது இதே சென்டென்ஸை தான் நம்ம இப்படியும் எழுதியிருக்கோம். ரெண்டும் ஒன்று தான், போத் ஆர் த சேம். இப்படி எதுனாலும் both means the same. இது இந்த பாயிண்ட் எல்லாம் விட்டுட்டு மீதி இருக்க ரியல் நம்பர் செட்ல எல்லாம் கண்டினியூஸ்னு சொல்றோம். அதே தான் நம்ம இந்த இன்டர்வல் மூலமாகவும் சொல்றோம். அதைத்தான் நம்ம இந்த இன்டர்வல் மூலமாகவும் சொல்றோம். we are saying it in terms of interval. ஸோ அதனால ரெண்டு மெத்தட்ல எப்படி வேணாலும் எழுதலாம். ஸோ அப்போ tan x is continuous in this interval. இந்த இன்டர்வல் எல்லாம் தான் கண்டினியூஸ். அதுதான் நம்ம சொல்றோம். ஓகேவா? இப்போ அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன்.
ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, g of x is equal to sin of 1 by x when x is not equal to 0 and it is equal to 0 when x is equal to 0. ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த ஃபங்க்ஷன் கிவன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் f of 0 கண்டுபிடிப்போம். ஏன்னா at x is equal to 0 இது முதல்ல கண்டினியூஸான்னு செக் பண்ணுவோம். ஏன்னா sin of 1 by x is continuous at the point except x is equal to 0. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை தவிர, ஏன்னா இங்கே எக்ஸுக்கு 0 போட்டோன்னா 1 by 0 இன்ஃபினிட்டின்னு வந்துடும். ஸோ அதனால் அந்த ஒரு பாயிண்ட்டை தவிர இது எல்லாத்துலேயுமே இது கண்டினியூஸ். அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். Now sin of 1 by x is continuous except at x is equal to 0. ஏன்னா இதில் எக்ஸுக்கு 0 போட்டோன்னா 1 by 0 இன்ஃபினிட்டின்னு வந்துடும். சைன் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி. ஸோ அப்போ தேர்ஃபோர் இந்த ஒரு பாயிண்ட்டை தவிர மீதி எல்லா இடத்துலையுமே இட் இஸ் கண்டினியூஸ். இப்போ இந்த பாயிண்ட்ல at x is equal to 0 இது கண்டினியூஸான்னு செக் பண்ணுவோம். at x is equal to 0 இது கண்டினியூஸான்னு செக் பண்ணுவோம் இந்த ஃபங்க்ஷன். அதுக்கு நம்ம f of 0 கண்டுபிடிப்போம். What is f of 0? When x is equal to 0 the value of the function is 0. When x is equal to 0 the value of the function is 0. அப்போ f of 0 is 0. இப்போ இதை let us take it as number 1. அப்போ therefore f of 0 exists. f of 0 இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 f of x இருக்கான்னு பார்ப்போம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 f of x இருக்கான்னு பார்ப்போம். ஆர் இங்கே g of x which is sin x divided by 1 by x அது இருக்கான்னு செக் பண்ணும். let us check whether this limit exists. Now limit extends to 0 sin of 1 by x இது வந்து does not exist. The limit of this function does not exist. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஏன்னா இதுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் லிமிட் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வராது. ஓகே, நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் லிமிட் கண்டுபிடிப்போம். ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு பார்ப்போம். இப்போ இதுக்கு சப்ஸ்டியூஷன் கொடுப்போம். ஸோ திஸ் இஸ் எஃப் ஆஃப் 0 மைனஸ் சப்ஸ்டியூஷன் என்ன, புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 மைனஸ் ஹெச். அப்போ வென் x tends to 0 minus h tends to 0. So therefore this will become as limit h tends to 0. So it is sin of 1 by 0 minus h ன்னு வந்துரும். Or it is sin of 1 by h. அப்போ which is equal to, so limit h tends to 0 which is minus sin of 1 by h ன்னு வந்துரும். ஏன்னா sin of minus theta is minus sin theta. Sin of minus theta is minus sin theta. So அப்போ இது sin of 1 by h இங்கே hக்கு 0 போட்டிங்கன்னா, இங்கே hக்கு 0ன்னு போட்டிங்கன்னா அப்போ you'll get this to be equal to minus infinity. ஸோ இது minus infinity-ன்னு வந்துடும். இப்போ அதே மாதிரி ரைட் லிமிட் கண்டுபிடிப்போம். f of 0 plus அப்போ which is limit x tends to 0 plus sin of 1 by x. ஸோ இங்கே சப்ஸ்டியூஷன் கொடுப்போம். put x tends to 0 or put x is equal to 0 plus h. இப்போ when x tends to 0 plus h tends to 0. இதெல்லாம் ஏன் இந்த சப்ஸ்டியூஷன் கொடுக்குறோம், ஏன் இந்த மாதிரி போடுறோன்றதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க எதனால இந்த மாதிரி போடுறோன்றது. ஸோ அப்போ இந்த சப்ஸ்டியூஷன் கொடுத்தோன்னா நமக்கு என்ன ஆகும், லிமிட் h tends to 0. ஸோ it is sin of 1 by 0 plus hன்னு வந்துடும். Or which is equal to limit h tends to 0 sin of 1 by h. இப்போ hக்கு 0ன்னு போட்டோன்னா அப்போ this will become as infinity. அப்போ therefore from this we get that f of 0 minus is not equal to f of 0 plus. அப்போ therefore we can say that limit x tends to 0 sin of 1 by x does not exist. Does not exist at x is equal to 0. இந்த பாயிண்ட்ல லிமிட் இல்லை. ஸோ லிமிட் இல்லைனாலே இப்போ என்ன அர்த்தம், இப்போ therefore g of x is not continuous at x is equal to 0. இந்த பாயிண்ட்ல இது கண்டினியூஸ் கிடையாது. அப்போ therefore g of x is continuous. அப்போ எந்த இன்டர்வல் எல்லாம் இது கண்டினியூஸ், இந்த இன்டர்வல். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து 0 வரைக்கும் கண்டினியூஸ் அண்ட் 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் கண்டினியூஸ். 0ல் மட்டும் கண்டினியூஸ் கிடையாது. பாருங்க, 0 பாயிண்ட்டை நான் விட்டுட்டேன், இங்கேயும் 0 பாயிண்ட்டை விட்டுட்டேன், இங்கேயும் நான் 0 பாயிண்ட்டை விட்டுட்டேன். ஓப்பன் இன்டர்வல் போட்டால் என்ன அர்த்தம், 0க்கு முன்னாடியிலேருந்து. ஓகேவா? ஸோ இதோட மீனிங், இதுக்கு படம் போடணும்னு அர்த்தம் இல்லை, பட் நான் உங்களுக்கு புரியணுக்காக போடுறேன். ஸோ இப்போ சப்போஸ் 0 தான் இது மைனஸ் இன்ஃபினிட்டி, இது ப்ளஸ் இன்ஃபினிட்டினா மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து 0க்கு முன்னாடி வரைக்கும், அப்புறம் கரெக்டாக 0க்கு அடுத்த நம்பர்லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். ஸோ இது இந்த இன்டர்வலில் கண்டினியூஸ். ஆனால் இந்த 0ங்கிற இந்த ஒரு பாயிண்ட்ல இது கண்டினியூஸ் கிடையாது, இட் இஸ் டிஸ்கண்டினியூஸ். அதுதான் நம்ம சொல்கிறோம். புரியுதா? அதை தான் நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கோம். புரிஞ்சுதாமா?
ஓகே, நெக்ஸ்ட் இதுலயே நமக்கு தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தேர்ட் சப்டிவிஷன் h of x. So third subdivision h of x is equal to, so h of x என்ன கொடுத்திருக்காங்க, it is x into sin of 1 by x when x is not equal to 0 and it is equal to 0 when x is equal to 0. இப்போ இதுதான் கொடுத்திருக்காங்க. So it is x into sin of 1 by x when x is not equal to 0 and it is equal to 0 when x is equal to 0. So this is the function given. So இப்போ இங்க பாத்தீங்கன்னா this function, இந்த function வந்து it is defined in the function. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு முதல்ல லிமிட் கண்டுபிடிப்போம். Let us find the limit. So limit x tends to 0 x into sin of 1 by x என்னன்னு கண்டுபிடிப்போம். ஸோ இந்த லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே இது படித்தோம், சாண்ட்விச் தியரம் படித்தோம், ஞாபகம் இருக்கா? டு யூ ரிமெம்பர் த சாண்ட்விச் தியரம்? அதை யூஸ் பண்ணி தான் இந்த லிமிட் கண்டுபிடிக்கணும். இதுக்கு லிமிட், ஸோ -1 less than or equal to sin of 1 by x less than or equal to 1 இல்லையா? இப்போ ரெண்டு பக்கமும் லிமிட், சாரி எக்ஸால ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிடலாம். லெட் அஸ் மல்டிப்ளை பை எக்ஸ். ஸோ எக்ஸால மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? -x less than or equal to x into sin of 1 by x less than or equal to x. இப்போ லிமிட் கண்டுபிடிப்போம். let us find the limit. ஸோ லிமிட் எடுத்தோன்னா என்ன வரும்? limit x tends to 0 minus x is less than or equal to limit x tends to 0 x into sin of 1 by x is less than or equal to limit x tends to 0 x. Appa from this we get that limit of this. So x is 0 போட்டோம்னா 0 less than or equal to limit x tends to 0 x into sin of 1 by x less than or equal to 0 வந்துரும். ஏன்னா இங்கே x க்கு 0 போட்டோம்னா 0 வந்துரும். அப்ப therefore limit x tends to 0 x into sin of 1 by x is equal to 0. So the limit of this function is 0. And what about f of 0? f of 0 now what is the value of the function when x is equal to 0? x is equal to 0 இருக்கும்போது ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 0ல கொடுத்திருக்காங்க. but this is also equal to 0. அப்ப therefore from these two, from 1 and 2 நம்ம என்ன சொல்லலாம்? therefore from 1 and 2 we can say that limit x tends to 0 x into sin of 1 by x is equal to f of 0. அப்ப therefore we can say that f of x is continuous at the point x is equal to 0. so இந்த பாயிண்ட்ல இது continuous. அப்ப therefore f of x is continuous at x is equal to 0. அப்ப therefore f of x is continuous in the interval minus infinity comma infinity. ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா x into sin x, x வந்து த்ரூ அவுட் மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் கண்டினியூஸ். இது வந்து x is equal to 0ங்கிற பாயிண்ட்டை தவிர இது எல்லா இடத்துலயும் கண்டினியூஸ். இப்போ x is equal to 0ங்கிற பாயிண்ட்லயும் இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்னு சொல்லிட்டோம் நம்ம இங்க. அப்ப therefore இந்த ஃபங்க்ஷன் that is f of xங்கிற ஃபங்க்ஷன் that is x into sin of 1 by xங்கிற ஃபங்க்ஷன் is continuous in the interval minus infinity to infinity. so இந்த full intervalலயுமே continuous or full இந்த real number setல ஃபுல்லாத்துலயுமே continuous இருக்கும். this function will be continuous throughout the interval minus infinity to infinity. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஓகே. and then இங்கேயும் வந்து நம்ம இதுக்கும் லிமிட் வந்து நம்ம இந்த சாண்ட்விச் தியரம் யூஸ் பண்ணி கூட கண்டுபிடிச்சிக்கலாம். இப்படி லெஃப்ட் அண்ட் ரைட் லிமிட் தான் கண்டுபிடிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இது சாண்ட்விச் தியரம் யூஸ் பண்ணியும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். we can also find it by using sandwich theorem. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 9.38. ஸோ 9.38 எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். So example 9.38. So இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, that is இந்த continuity வந்து எங்க இடத்துல அப்ளை பண்ணலாம், application problem கொடுத்திருக்காங்க. A tomato wholesaler finds the price of a newly harvested tomatoes is 0.16 per kg. So ஒரு கிலோ வந்து 0.16 newly harvested tomato. If he purchases fewer than 100 kgs, 100 kgs கம்மியா purchase பண்ணா 0.16 per kg. However, if he purchase at least 100 kg அல்லது அதுக்கு மேல, at least என்ன அர்த்தம், 100 or more than 100 purchase பண்ணனா the price drops to 0.14 per kg. ஒரு kg வந்து 0.14 க்கு கொடுக்கறாங்க.
ஓகேவா? ஃபைண்ட் த டோட்டல் காஸ்ட் ஃபங்க்ஷன் அண்ட் டிஸ்கஸ் த காஸ்ட் when the purchase is 100 kgs. ஸோ 100 kgs பர்ச்சேஸ் பண்ணும்போது காஸ்ட் என்ன அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 kgsக்கு கீழே இருக்க வரைக்கும் இங்கே நமக்கு வந்து the cost function is so let x denote the number of kgs bought per day. ஸோ ஒரு நாளைக்கு வந்து அவன் வாங்குறத வந்து நம்ம எக்ஸ் கேஜிஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு அவன் எக்ஸ் கேஜிஸ் வாங்குறத இமேஜின் பண்ணிக்கலாம். அப்போ த காஸ்ட் ஃபங்க்ஷன் ஸோ த காஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன வரும்? காஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து இட் இஸ் சி ஆஃப் எக்ஸ் கேன் பி ரிட்டன் அஸ், இதை எப்படி எழுதலாம்னா 0.16 into எக்ஸ் எப்போ இஃப் 0 less than or equal to x less than 100. ஸோ 100க்கு கீழே 0ல இருந்து 100க்குள்ள வாங்கினானா அவனுக்கு இவ்வளோ ரேட்டு கொடுக்குறாங்க, 16 காசு ஒரு கிலோ. ஒரு கிலோ வந்து 16 பைஸ் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ இதே எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 100 இருந்ததுன்னா, எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 100 இருந்தா 100 kg அல்லது 100க்கு மேலே வாங்கினா அப்போ த ரேட் ஆஃப் த டொமேட்டோஸ் இஸ் 0.14. ஒரு கேஜி வந்து 0.14, தட் இஸ் 14 பைஸ். அப்போ therefore எக்ஸ் கேஜிஸ் வந்து 0.14 into எக்ஸ்ன்னு வந்துடும். ஸோ திஸ் இஸ் த காஸ்ட் ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் நமக்கு காஸ்ட் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இது வந்து நம்ம கண்டினியூஸான்னு செக் பண்ணுவோம். லெட் அஸ் செக். ஸோ திஸ் இஸ் த டோட்டல் காஸ்ட் ஃபங்க்ஷன். இப்போ டிஸ்கஸ் த காஸ்ட் when the purchase is 100 kg. ஸோ 100 kgs வந்து வாங்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிராஃப் வரைஞ்சோன்னா, இஃப் யூ கோயிங் டு ட்ரா த கிராஃப், ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். ஸோ இது ஆரிஜின். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நம்பர் ஆஃப் கேஜிஸ் எடுத்துக்கலாம், நம்பர் ஆஃப் கேஜிஸ் இன் எக்ஸ் ஆக்சிஸ். அண்ட் தென் இங்கே வந்து ரேட் இன் ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் அவன் 100 kgs, ஸோ இதான் 100 kgன்னு எடுத்துக்கலாம். அண்ட் தென் இங்கே வந்து நம்ம ரேட் வந்து இங்கே 2லேருந்து போட்டிருக்காங்க, நம்ம டைரெக்டாக வெறும் 16 and 14 மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ லெட் அஸ் டேக் சப்போஸ் இதுதான் வந்து 0.14 அண்ட் திஸ் இஸ் 0.16. ஓகேவா? அவன் வந்து 100 kgsக்கு கீழே வாங்கினானா, இஃப் யூ ஆர் கோயிங் டு பை த லெஸ் தேன் 100 kg, 100 kgக்கு கீழே வாங்கினானா, தட் இஸ் 0லேருந்து 100 வரைக்கும் பார்த்தீங்கன்னா த ரேட் இஸ் கோயிங் டு பி 16 into எக்ஸ் தான் அது அவனோட ரேட். தட் இஸ் 100க்கு மேலே வாங்கினானா அப்போ வந்து அவனுக்கு ரேட் இந்த மாதிரி வருது. தட் இஸ் 100க்கு முன்னாடி வரைக்கும் அவனோட ரேட் வந்து 16. ஸோ therefore this will be the function. ஓகேவா? when it is equal to 100, கரெக்டாக 100 இருக்கும்போது அப்போ the rate is 0.14. ஸோ இங்கே இது இப்படி போகும். ஸோ திஸ் இஸ் த காஸ்ட் ஃபங்க்ஷன். புரியுதாம்மா எப்படி போட்டிருக்கோன்னு? புரியுதா? 100க்கு கீழே இருந்ததுனாலே அப்போ ரேட் வந்து 16. ஓகேவா? 100க்கு கீழே இருந்ததுனாலே ரேட் இஸ் ஈக்குவல் டு 16ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ 100க்கு மேலே வந்துருச்சுன்னா, இஃப் த ரேட் இஸ் கோயிங் டு பி அபவ் 100க்கு மேலே வந்துச்சுன்னா அப்போ த ரேட் இஸ் 0.14. இந்த இடத்துல ரேட் வந்து இது 0.14ல 14 rupees and 16 rupees. ஏன்னா இப்போ 100க்கு கீழே, இப்போ சப்போஸ் 100 kgs வாங்குறான்னு வச்சுக்கோ, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதோட 100 நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா, 100 மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ therefore 100 into 14 0.14 you'll get it as 14. ஸோ அப்போ therefore when x is equal to 100, இப்போ the rate will be 14 rupees. ஓகேவா? அதுதான் பிளாட் பண்ணியிருக்கோம். 100க்கு முன்னாடி வரைக்கும் the rate is 0.16. இப்போ சப்போஸ் அவன் 5 kgs வாங்குறான்னு வச்சுக்கோ, அப்போ 5 into 0.16 என்னவோ அதை நம்ம பிளாட் பண்ணணும். ஸோ அப்போ 5 into 0.16, இப்போ 10 kgs வாங்கினானா இப்போ 10 into 0.16, ஸோ அப்போ 1 rupees 60 paisa அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளாட் பண்ணதான் இந்த லைன். ஓகேவா? ஸோ 100க்கு கீழே வரைக்கும் the rate is 16 rupees or 0.16.
100க்கு மேல வந்து the rate is 0.14. ஸோ அப்போ therefore இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா the function is discontinuous. ஏன்னா இது கையெடுக்காம இந்த கிராஃப் வரைய முடியல இல்லையா, இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு லைன், அப்புறம் இப்படி ஜம்ப் ஆயிட்டு இப்படி வந்திருக்கு. ஸோ அப்போ therefore நம்ம இதுல இருந்து என்ன சொல்லலாம்னா limit x tends to 100 minus c of x, that is 100க்கு முன்னாடி. அப்போ உங்களுக்கு 100க்கு கீழே the function is this. அப்போ therefore limit x tends to 100 minus 0.16 into x. இப்போ இதுக்கு substitution கொடுப்போம். Put x is equal to 100 minus h. அப்போ when x tends to 100 minus h tends to 0 இல்லையா, அப்போ therefore this will become as limit h tends to 0 0.16 into 100 minus h. ஸோ இப்போ இதில் ஹெச்சுக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஹெச்சுக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வந்துடும் 16ன்னு வந்துடும். அப்போ therefore limit x tends to 100 minus c of x is equal to 16. Then let us take it as number 1. அடுத்து limit x tends to 100 plus what is c of x ன்னு பார்ப்போம். What is the function பார்ப்போம். So அப்போ which is equal to limit, so x tends to 100 plus. So when x is greater than 100, when x is greater than 100 the function is 0.14 into x. So இங்கே substitution கொடுப்போம். Put x is equal to 100 plus h. அப்போ when x tends to 100 plus h tends to 0. அப்போ therefore இந்த substitution இங்க கொடுத்தோம்னா அப்போ நமக்கு என்ன ஆகும், this will become as which is equal to limit h tends to 0 0.14 into 100 plus h. இதில் hக்கு 0 லிமிட் அப்ளை பண்ணோம்னா applying the limit h as 0. ஸோ hக்கு 0 போட்டோம்னா என்ன ஒரு 14 வந்துடும். 0.14 into 100 14 வந்துடும். அப்போ therefore from this we can say that limit x tends to 100 plus c of x is equal to 14. Now what about the value of the function at when x is equal to 100? c of 100. c of 100 என்ன? When x is equal to 100. When x is equal to 100 the function is இதுதான். இப்போ இதில் xக்கு பதிலா 100ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இப்போ இதில் xக்கு பதிலா 100ன்னு போட்டால் என்ன வரும்? So you'll get this as 0.14 into 100. அப்போ which is equal to 14. இப்போ c of 100 is equal to 14. அப்போ therefore this function is discontinuous. Therefore c of x is discontinuous at x is equal to 100. So இந்த பாயிண்ட்ல இது discontinuous. கரெக்டாக அந்த x is equal to 100ங்கிற பாயிண்ட்ல இது discontinuous. And then இது பாருங்க நமக்கு எப்படி வருதுன்னு, ஆக்சுவலாக இது வரைக்கும் 0.16 ரேட் இருக்கு, அப்புறம் கரெக்டாக அங்கன்னு இங்கே ஜம்ப் பண்ணிடுது. ஓகேவா? ஸோ அப்போ therefore it jumps from இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஜம்ப் பண்ணிடுது. ஓகேவா? ஸோ இப்போ therefore this c of x is discontinuous at the point x is equal to 100. So இதுதான் discuss the cost when the purchase is, so the cost when the purchase is 100 kgs, 100 kgs அவங்க வாங்கும்போது the cost is 14 rupees. The cost is 14 rupees. என்னம்மா புரிஞ்சுதா இது? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டினா என்ன, and then jump discontinuityனா என்ன, ரிமூவபிள் அண்ட் ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னா என்னன்றதை பத்தி பார்க்கலாம். ஸோ ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். Removable discontinuity. இப்போ let us imagine ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். That is f of x is equal to இப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க sin x by x when x is not equal to 0 and it is equal to 0 when x is equal to 0. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு எடுத்துக்கோம். இப்போ இதில் what is the limit of the function? Limit x tends to 0 sin x by x என்ன? This is equal to 1. இது நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா படிச்சிருக்கோம் இல்லையா? limit theta tends to 0 sin theta by theta is equal to 1 ன்னு படிச்சோம் இல்லையா? Therefore the limit of the function is 1. Whereas f of 0 என்ன? Value of the function when x is equal to 0. x க்கு 0 இருக்கும்போது ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன? 0. அப்போ therefore ரெண்டு வந்து it is not equal. அப்போ therefore limit x tends to 0 sin x by x or f of x is not equal to f of 0. அப்போ therefore f of x is discontinuous or it is not continuous at x is equal to 0. இல்லையா? இது வந்து கண்டினியூஸ் கிடையாது. ஆனா இப்ப சப்போஸ் இதே ஃபங்க்ஷனே இப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க. தட் இஸ் இந்த ஜீரோவை எடுத்துட்டு இந்த ஜீரோவை ரிமூவ் பண்ணிட்டு இதுக்கு பதிலா 1 போட்டாங்கன்னா, சப்போஸ்
the value of the function when x is equal to 0க்கு 0க்கு பதிலா இதை எடுத்துட்டு 1 போட்டாங்கன்னா இதை ரிமூவ் பண்ணிட்டு 1 போட்டாங்கன்னா that is f of x is equal to sin x by x when x is not equal to 0 and it is equal to 1 when x is equal to 0 போட்டாங்கன்னா அப்ப அந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா limit x tends to 0 f of x will be equal to f of 0 இருக்கும் இல்லையா ஏன்னா limit of the functionம் 1 தான் and then f of 0வும் 1 தான் when x is equal to 0 the value of the function is 1 அப்போ this kind of discontinuity we call it as removable discontinuity ஏன்னா இந்த discontinuityயை ரிமூவ் பண்ண முடியுது இல்லையா ஏன்னா இந்த 0ங்கிற வேல்யூவை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம 1ங்கிற வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்றோம் so இதை we call it as removable discontinuity இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் removable discontinuity ன்னு சொல்லுவோம் this we call it as removable discontinuity புரியுதா இப்போ இதே இது jump discontinuity அப்படின்றது என்னன்னா இப்போ ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டிங்கிறது வந்து இதை தான் நம்ம ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டின்னு சொல்லுவோம் தட் இஸ் ஒரு ரேஞ்ச் வரைக்கும் ஒரு பாயிண்ட்ல இருக்கு அப்புறம் இன்னொரு பாயிண்ட்டுக்கு இப்படி ஜம்ப் பண்ணுது இல்லையா ஸோ தட் வி கால் இட் அஸ் ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டி தட் இஸ் அந்த மாதிரி ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டிலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் லிமிட் வந்து ஈக்குவலா இருக்காது லெஃப்ட் அண்ட் ரைட் லிமிட் வந்து வேற வேறையா இருக்கும் தட் வி கால் இட் அஸ் ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டி left limit ஒன்னு இருக்கும் and then right limit ஒன்னு இருக்கும் ரெண்டும் ஈக்குவலா இருக்காது so that we call it as jump discontinuity so இதுக்கு வந்து கிளியரா புரியணும்னா நமக்கு இந்த படம் பார்க்கலாம் இந்த இது கொடுத்திருக்காங்களே இந்த கிராஃப் அது பார்ப்போம் that is நமக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல சில கிராஃப் கொடுத்திருக்காங்க இல்லையா அது பார்த்தா நமக்கு இன்னுமே கிளியரா புரியும் நான் ஆல்ரெடி இந்த கிராஃப்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இது வந்து இட் இஸ் கண்டினியூஸ் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபுல்லா கண்டினியூஸ் இந்த ஃபங்க்ஷனும் கண்டினியூஸ் தான் ஓகேவா கை எடுக்காம வரைய முடிஞ்சதுன்னு சொன்னேன் இப்ப இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா இது பாருங்க இது வந்து இந்த பாயிண்ட்ல மட்டும் நமக்கு 0ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா when x is equal to 2 the value of the function is 0ன்னு கொடுத்துட்டாங்க சோ அதனால இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் வந்துருது லெஃப்ட் அண்ட் ரைட் லிமிட் ஈக்குவலா வரல சோ இது லெஃப்ட் அண்ட் ரைட் லிமிட் ஈக்குவலா தான் வந்துச்சு ஆனாலும் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு த வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் அந்த வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவலா வரல இப்ப சப்போஸ் இந்த இடத்துல 0க்கு பதிலா இந்த 0வை எடுத்துட்டு 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவாங்கன்னா 2 போட்டாங்கன்னா when x is equal to 2 the value of the function 2 ன்னு போட்டாங்கன்னா அப்ப என்ன ஆயிடும் இந்த கேப் ஃபில் ஆயிடும் இல்லையா ஏன்னா இந்த பாயிண்ட் அப்ப இங்க போயிடும் அப்ப இந்த கேப் ஃபில் ஆயிடும் இல்லையா அப்ப இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆயிடும் இல்லையா நான் ஆல்ரெடி சொன்னேன் இது டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஏன்னா இதுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் லிமிட் வந்து 2 லெஃப்ட் சைட்ல இருந்து 2 தான் அப்ரோச் பண்ணுது ரைட் சைட்ல இருந்து 2 தான் அப்ரோச் பண்ணுது ஆனா வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் when x is equal to 2 வந்து 0ன்னு கொடுத்திருக்காங்க அப்ப இந்த டிஸ்கண்டினியூட்டியை நம்ம ரிமூவ் பண்ண முடியும் எப்படி ரிமூவ் பண்ணலாம்னா இந்த 0க்கு பதிலா 2ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 0க்கு பதிலா 2ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா அப்ப நமக்கு என்ன கிடைக்குது this function will become a continuous function இந்த ஃபங்க்ஷன் நமக்கு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா மாறிடுது so therefore this kind of discontinuity we call it as removable discontinuity இத removable discontinuity ன்னு சொல்றோம் அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் பாருங்க இந்த ஃபங்க்ஷனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு ஆக்சுவலா இங்க எல்லாம் கண்டினியூஸா இருக்கு இந்த பாயிண்ட்ல லிமிட் ஆல்சோ எக்ஸிஸ்ட் முன்னாடியும் பின்னாடியும் the limit of the function approaches 3 தான் அப்ரோச் பண்ணுது பாருங்க that is 1க்கு முன்னாடியும் 3 கிட்ட தான் போகுது 1க்கு அப்புறமாவும் 3ல இருந்து தான் வெளியே போகுது சோ முன்னாடியும் பின்னாடியும் 3 தான் அப்ரோச் பண்ணுது பட் வாட் அபௌட் the value of the function when x is equal to 1 when x is equal to 1 இருக்கும்போது the value of the function is 1 ன்னு வருது 1 ன்னு கொடுத்திருக்காங்க சோ அதனால இது டிஸ்கண்டினியூஸா இருக்கு இப்ப சப்போஸ் அப்படி கொடுக்காம இந்த 1க்கு பதிலா 3 கொடுத்திருந்தாங்கன்னா இந்த 1க்கு பதிலா 3 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா this discontinuity can be removed இந்த டிஸ்கண்டினியூட்டியை ரிமூவ் பண்ண முடியும் ஏன்னா இந்த இடத்துல 1க்கு பதிலா 3ன்னு கொடுத்திருந்தா இந்த பாயிண்ட் இந்த 1ங்க இந்த இடத்துல வச்ச பாயிண்ட்டை இங்க வச்சிருவோம் அப்ப இது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடும் அப்படியே கண்டினியூஸா வரைய முடியும் we can draw the graph continuously so this function will become a continuous function when this 1 is replaced by 3 so therefore this we call it as removable discontinuity then நம்ம removable discontinuity ன்னு சொல்லுவோம் whereas இந்த இது பாருங்க இதுவும் discontinuous தான் இது என்ன ஆகுது 3க்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு மைனஸ் இன்ஃபினிட்டியை டச் பண்ணுது 3க்கு அப்புறத்துல இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டில இருந்து வருது சோ திஸ் we call it as jump discontinuity லெஃப்ட் லிமிட்டும் ரைட் லிமிட்டுமே ஈக்குவலா இருக்காது ஆனா ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டில லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் ஈக்குவலா இருக்கும் பட் இட் will not be equal to the value of the function ஃபங்க்ஷனோட வேல்யூக்கு ஈக்குவலா இருக்காது ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டில பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் லிமிட்டும் removable discontinuityல the left limit that is f of x naught minus will be equal to f of x naught plus இருக்கும் ஆனா இது ரெண்டுமே it will not be equal to f of x naught க்கு ஈக்குவலா இருக்காது இது removable discontinuity
ஓகேவா? இந்த இடத்துல f of x நாட்டோட வேல்யூவை மாத்திட்டோம்னா இது ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜம்ப் டிஸ்கன்டினியூட்டிங்கிறது வந்து f of x நாட் மைனஸ் will not be equal to f of x நாட் பிளஸ். இது ரெண்டு ஈக்குவலா இருக்காது. இந்த f of x நாட் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னுத்துக்கு ஈக்குவலா இருக்கும். இட் மே பி ஈக்குவல் டு எனி ஒன் ஆஃப் தீஸ், அல்லது ரெண்டுத்துக்குமே ஈக்குவலா கூட இல்லாம இருக்கலாம். ஓகேவா? சோ தட் we call it as jump discontinuity. பாருங்க, இதை விட்டுருங்க. இப்ப இந்த சம் பாருங்க, இது பாருங்க, நமக்கு வந்து 5க்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு it approaches the value -1, it has the value -1. 5க்கு அப்புறமால இருந்து it has the value +1 இல்லையா? அப்ப இங்க -1ல இருந்து +1க்கு ஜம்ப் ஆயிருக்கா? so that we call it as jump discontinuity. இதைத்தான் நம்ம jump discontinuity ன்னு சொல்றோம். so இந்த வேல்யூல இருந்து இந்த வேல்யூக்கு ஜம்ப் பண்ணுது இல்லையா? so அதனால தான் this we call it as jump discontinuity. so இதைதான் நம்ம jump discontinuity ன்னு சொல்றோம். இது ஃபுல்லாவே கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். so இதுவும் ஜம்ப் தான். -∞ல இருந்து +∞ குதிச்சிருக்கா? so jump. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, -∞ ல இருந்து +∞ ல இருந்து -∞க்கு ஜம்ப் பண்ணிருக்கு. +∞ ல இருந்து 90க்கு முன்னாடி வரைக்கும் +∞ ல இருக்கு. 90க்கு அப்புறத்துல இருந்து -∞ க்கு வந்துருக்கு. so அப்போ ஜம்ப் பண்ணுது இல்லையா? so this we call it as jump discontinuity. இதை நம்ம jump discontinuity ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இது புரிஞ்சுதாமா? ஓகே, ஸோ இதுதான் ரிமூவபிள் அண்ட் ஜம்ப் டிஸ்கன்டினியூட்டி. ஸோ ரிமூவபிள் டிஸ்கன்டினியூட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன சொல்றது, லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் ஈக்குவலா இருக்கும், பட் இட் வில் நாட் பி ஈக்குவல் டு த வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் அட் தட் பாயிண்ட். அந்த பாயிண்ட்ல ஃபங்க்ஷனோட வேல்யூக்கு ஈக்குவலா இருக்காது. ஆனா ஜம்ப் டிஸ்கன்டினியூட்டியை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட்டே ஈக்குவலா இருக்காது. பட் இந்த வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னுக்கு ஈக்குவலா இருக்கும். இட் வில் பி ஈக்குவல் டு எனி ஒன் ஆஃப் தீஸ் எதர் த லெஃப்ட் லிமிட் ஆர் ரைட் லிமிட், ஏதாவது ஒன்னுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ தட் வி கால் இட் அஸ் ஜம்ப் டிஸ்கன்டினியூட்டி. அதை தான் நம்ம ஜம்ப் டிஸ்கன்டினியூட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த எக்ஸாம்பிள் 9.39 பார்க்கலாம். டிட்டர்மைன் f defined by this function, that is x square into sin of 1 by x if x is not equal to 0 and it is equal to 0 if x is equal to 0 is continuous in R. so இது வந்து it is a continuous function ஆன்னு கேட்டிருக்காங்க. so இந்த சம் எப்படி போறதுன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 9.39. so இங்க நமக்கு கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் f of x is equal to x square into sin of 1 by x if x is not equal to 0 and it is equal to 0 if x is equal to 0. so இதுதான் நமக்கு கொடுத்திருக்காங்க. this is the function given. okay, when x is not equal to 0, the function is f of x is equal to x square into sin of 1 by x. இதான் function. இப்போ இதுல வந்து x square is continuous function. x square is continuous function and then in the sin of 1 by x is continuous except at x is equal to 0. so x is equal to 0ங்கற பாயிண்ட தவிர மீதி எல்லா பாயிண்ட்லயும் இந்த sin of 1 by x is continuous. ஓகேவா? so இந்த ஃபங்க்ஷன் வந்து it is continuous at except x is equal to 0. so இப்போ இது x is equal to 0ங்கற பாயிண்ட்ல இந்த ஃபங்க்ஷன் continuous ஆன்னு செக் பண்ணனும். we have to check whether the function is continuous at x is equal to 0. so at x is equal to 0, அப்ப therefore நம்ம என்ன சொல்லலாம்னா f of x is continuous except at x is equal to 0. x is equal to 0 ஏனா இது ஃபுல்லாவே கண்டினியூஸ். இது x is equal to 0ன்ற பாயிண்ட தவிர மீதி எல்லாத்தையும் கண்டினியூஸ். அப்ப இது ரெண்டுத்துக்கும் நம்ம இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சோம்னா அப்ப f of x is continuous except at x is equal to 0. x is equal to 0ங்கற பாயிண்ட தவிர மீதி எல்லாத்தையும் இது கண்டினியூஸ். இப்போ at x is equal to 0 இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஆன்னு செக் பண்ணுவோம். so at x is equal to 0, what is f of 0? f of 0 என்ன கொடுத்திருக்காங்க? it is equal to 0. f of 0 is equal to 0. இதை let us take it as number 1. அப்ப therefore f of 0 exists. அடுத்தது limit x tends to 0 x square into sin of 1 by x. இது கண்டுபிடிப்போம். இது நம்ம ஆல்ரெடி இதுல கண்டுபிடிச்சோம் ஒரு சம்ல. நம்ம இப்படியும் போடலாம். that is -1 less than or equal to sin of 1 by x less than or equal to 1. so multiplying by x square. x square ஆல multiply பண்ணோம்னா -x square less than or equal to x square into sin of 1 by x less than or equal to x square. இப்போ now let us apply the limit x tends to 0 minus x square less than or equal to limit x tends to 0 x square into sin of 1 by x less than or equal to limit x tends to 0 x square.
ஸோ இப்போ இதுக்கு லிமிட் எடுத்தால் என்ன வருது நமக்கு இங்கே லிமிட் அப்ளை பண்ணோம்னா 0. ஸோ 0 less than or equal to limit x tends to 0 x square into sin of 1 by x less than or equal to 0 ன்னு வந்துடுது. அப்போ therefore we can say that limit x tends to 0 x square into sin of 1 by x is equal to 0. So the limit of the function is 0 by sandwich theorem. படிச்சோம்ல sandwich theorem படிச்சோம் இல்லையாமா, அதை யூஸ் பண்ணி நம்ம இதை எழுதுவோம். By sandwich theorem we can say it like this. So இப்போ இதான் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். So from 1 and 2 நம்ம என்ன சொல்லலாம், value of the function 0 at x is equal to 0 and the limit of the function 0 தான் இல்லையா. அப்போ therefore from 1 and 2 we can say that limit x tends to 0 f of x is equal to f of 0. அப்போ therefore f of x is continuous at x is equal to 0. So இந்த பாயிண்ட்லயும் இது continuous. அப்போ therefore ஏற்கனவே இந்த ஒரு பாயிண்ட்டை தவிர இது எல்லா இடத்துலையும் continuous நீங்க சொல்லிட்டோம். இங்க என்ன சொன்ன, f of x is continuous except x is equal to 0. இந்த ஒரு பாயிண்ட்டை தவிர இது எல்லா இடத்துலையும் continuous நீங்க சொல்லிட்டோம். இங்க அந்த பாயிண்ட்லயும் continuousங்கிறது இங்க ப்ரூவ் பண்ணிட்டோம் இல்லையா. அந்த ஒரு பாயிண்ட்லயும் continuousங்கிறது இங்க ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ therefore f of x is continuous in R. So on the full real number setல இது continuous or it is continuous in the interval minus infinity to infinity. Open interval minus infinity to infinity ல ஃபுல்லாவே இது continuous ன்னு சொல்றோம். புரிஞ்சுதாமா இது? புரிஞ்சுதா இது? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த 7th சம் பார்க்கலாம். எக்ஸசைஸ்ல 6th சம் வரைக்கும் ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம் ப்ரீவியஸ் வீடியோல. எக்ஸசைஸ் 9.5ல 7th சம் பார்க்கலாம் இப்போ. So 7th one நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, f of x is equal to 0 if x is less than 0 and it is equal to x square if 0 less than x 0 less than or equal to x less than 2 and it is equal to 4 if x is greater than or equal to 2. Graph the function. Show that f of x is continuous in minus infinity to infinity. So இந்த function வந்து continuous ன்னு நம்ம காட்டணும். இதுக்கு கிராஃப் வரைஞ்சி இது வந்து கண்டினியூஸ் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான் நமக்கு இங்கே 7th சம்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நமக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து f of x is equal to 0 if x is less than 0 and it is equal to x square if 0 less than or equal to x less than 2 and it is equal to 4 if x is greater than or equal to 2. ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன். முதல்ல இதுக்கு கிராஃப் வரைஞ்சிக்கலாம். Let us draw the graph for this function. So -1, -2, -3, -4, -5, 1, 2, 3, 4, 5, 6, 1, 2, 3, 4, 5, -1, -2, -3. So when x is less than 0 ஃபுல்லா இந்த ஃபங்க்ஷன் 0 தான். ஸோ 0க்கு கம்மியாக இருக்க வரைக்கும் இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ 0 தான். ஸோ அப்போ therefore the graph will be here ஃபுல்லாக 0க்கு கம்மியாக இருக்க வரைக்கும். when 0 x is equal to 0 இருக்கும்போது ஃபங்க்ஷன் இஸ் x ஸ்கொயர். இல்லை எக்ஸுக்கு 0ன்னு போட்டால் என்ன வரும்? 0 தான். ஓகேவா? அடுத்து எக்ஸுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. 1 ஸ்கொயர் 1. ஸோ அப்போ therefore இந்த பாயிண்ட் இருக்கும் 1,1. இப்போ எக்ஸ் 2-ஐ விட கம்மியாக இருக்கும்போது வரைக்கும் உங்களுக்கு வந்து the value of the function is x square தான். ஓகேவா? ஸோ அப்போ therefore it will be and then when x is equal to 2 x வந்து கரெக்டாக 2 கிட்ட போகும்போது the value of the function will become as 4ன்னு வந்துடும். ஓகேவா? and then 2க்கு மேலே ஃபுல்லாகவே the function is going to be 4. இந்த 2க்கு மேலே ஃபுல்லாகவே இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து 4. ஸோ அப்போ therefore இந்த ஃபங்க்ஷன் வந்து இப்படி இருக்கும். ஏன்னா 2க்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா when x is just before 2 அப்பயும் பார்த்தீங்கன்னா the value of the function வந்து it will be nearing 4 தான் நியர் பண்ணும். அது நம்ம இது போடும்போது லெஃப்ட் லிமிட் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கே தெரியும். இப்போ therefore the graph of the function will be like this. இந்த கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கேருந்து இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ஃபுல்லாக இப்படி வந்து அந்த இங்கே இப்படி ஒரு சின்ன ஷேப் வந்து அப்புறம் இங்கே திருப்பி இப்படி ஸ்ட்ரைட் லைனாக போகும் ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ்ன்னு சொல்லணும். இப்போ இது பார்த்தாலே நமக்கு தெரியுது கண்டினியூஸ்ன்னு. இப்போ இதை எப்படி நம்ம இது யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நவ் when
x is less than 0 and x is greater than or equal to 2, f of x is equal to 0 and f of x is equal to 4 respectively. இது ரெண்டையும் நான் ஒன்னாவே எழுதிட்டேன். But therefore f of x is continuous when x is less than 0 and x is greater than or equal to 2. ஏன்னா since f of x is a constant function, so 0 விட கம்மியா இருக்கும்போதும் 0 விட அதிகமா இருக்கும்போதும் f of x ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனா இருக்கறனால கண்டிப்பா அது கண்டினியூஸ் தான். f of x is a constant function. அது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனா இருக்கறனால கண்டிப்பா நமக்கு f of x கண்டினியூஸா தான் இருக்கணும். கண்டிப்பா it will be continuous. ஓகேவா? And then when x lies between 0 and 2, 0 க்கும் 2 க்கும் நடுவுல, அப்ப f of x is equal to x square, which is a polynomial function. Which is a polynomial function or power function nu sollalam. It can be also said as power function. So power function is also continuous. Therefore f of x is continuous in the interval 0 less than x less than 2. So in the interval continuous. Since power function is continuous. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஓகேவா? இங்கேயும் நமக்கு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ். ஸோ இது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கிறதுனால எஃப் ஆஃப் எக்ஸும் கண்டினியூஸ். இங்கே பவர் ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கிறதுனால எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இந்த இன்டர்வல்லையும் கண்டினியூஸ். இப்போ நம்ம செக் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, when x is equal to 0 and at x is equal to 2, இந்த ரெண்டு பாயிண்ட்ல கண்டினியூஸான்னு செக் பண்ணணும். அந்த ரெண்டு பாயிண்ட்லையும் கண்டினியூஸாக இருந்ததுன்னா இந்த ஃபங்க்ஷன் த்ரூ அவுட் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் கண்டினியூஸ்ன்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம செக் பண்ண வேண்டிய பாயிண்ட் வந்து ரெண்டு பாயிண்ட். தட் இஸ் at x is equal to 0. அந்த பாயிண்ட்ல இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸான்னு செக் பண்ணுவோம். So f of 0. So what is the function when x is less than 0 or even x is equal to 0? When x is equal to 0, the function is x square. So இதில் x க்கு பதிலா 0 போட்டோம்னா, இதில் x க்கு பதிலா 0 போட்டோம்னா என்ன வரும்? f of 0 is equal to 0 வந்துரும். f of 0 is equal to 0 வந்துரும். ஓகேவா? So இதை let us take it as number 1. அப்போ therefore f of 0 exists. Now லிமிட், இப்போ நம்ம லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். தட் இஸ் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். தட் இஸ் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ். ஸோ வென் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 0 த ஃபங்க்ஷன் இஸ் 0. இல்லையா? வென் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 0 த ஃபங்க்ஷன் இஸ் 0. therefore it is 0. ஸோ இப்போ சப்ஸ்டியூஷன் கொடுப்போம். put x is equal to 0 minus h. இப்போ when x tends to 0 minus h tends to 0. So therefore this will become as limit h tends to 0. இங்க x க்கு பதிலா 0 minus h போடணும். ஆனா இங்க x ஏ இல்ல. So அதனால 0 தான் வரும். இப்போ limit of a constant is the same constant. So therefore it is equal to 0 ன்னு வந்துரும். இப்போ limit x tends to 0 minus f of x is equal to 0. ஓகேவா? அதே மாதிரி limit x tends to 0 plus f of x என்னன்னு பார்ப்போம். That is limit x tends to 0 plus. Now what is the function when x is greater than 0? That is slightly greater than 0. 0 விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும்போது the function is x square. The function is x square. So இப்போ இதில் substitution கொடுப்போம். Put x is equal to 0 plus h. அப்போ when x tends to 0 plus h tends to 0, which is equal to limit h tends to 0. இப்போ x க்கு பதிலா 0 plus h ன்னு கொடுத்தனா நமக்கு என்ன ஆகும்? 0 plus h the whole square வந்துரும். இப்போ h க்கு 0 லிமிட் அப்ளை பண்ணோம்னா, h க்கு 0 லிமிட் அப்ளை பண்ணா என்ன ஆகும்? 0. So therefore limit x tends to 0 plus f of x is equal to 0. அப்போ from this we can say that left and right limit are equal. So therefore limit x tends to 0 minus f of x is equal to limit x tends to 0 plus f of x is equal to 0. அப்போ therefore limit x tends to 0 f of x exists. So the limit of the function exists and it is equal to 0. Limit இருக்கு and it is equal to 0. இப்போ இதுல இருந்து நமக்கு லிமிட் இருக்கு, அது 0 ஆவும் இருக்குன்னு சொல்லிட்டோம். இதை let us take it as number 2. So from 1 and 2, 1ல என்ன சொன்னோம்? f of 0 exists and it is equal to 0. So அப்போ from 1 and 2, from 1 and 2 we can say that limit x tends to 0 f of x is equal to f of 0. ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. அப்ப therefore f of x is continuous at x is equal to 0. So இந்த பாயிண்ட்ல இது continuous.
இப்போ இதே மாதிரி you have to check at the point x is equal to 2 அந்த பாயிண்ட்ல செக் பண்ணணும். we have to check at x is equal to 2. so at x is equal to 2 இந்த பாயிண்ட்ல செக் பண்ணணும். அப்ப f of 2 என்ன? what is the value of the function when x is equal to 2? when x is equal to 2 the function is 4. அப்ப f of 2 என்ன? 4. so therefore f of 2 4. இதை let us take it as number 1. அப்ப therefore f of 2 exists. now இங்கேயும் நம்ம left and right limit தான் கண்டுபிடிக்கணும். limit x tends to 2 minus f of x which is equal to limit x tends to 2 minus when x is less than 2. when x is less than 2 the function is x square. இதுதான் function. இப்போ இதில் substitution கொடுப்போம். put x is equal to 2 minus h. but when x tends to 2 minus h tends to 0. but therefore this will become as limit h tends to 0 2 minus h the whole square வந்துரும். இப்போ h க்கு 0 லிமிட் அப்ளை பண்ணோம்னா h க்கு 0 லிமிட் அப்ளை பண்ணா 2 square which is 4 ன்னு வந்துரும். அப்ப from this we get that limit x tends to 2 minus f of x is equal to 4 ன்னு வந்துரும். இப்போ அதே மாதிரி ரைட் லிமிட் கண்டுபிடிப்போம். that is limit x tends to 2 plus f of x which is equal to limit x tends to 2 plus. now what is the function when x is greater than 4? sorry, when x is greater than 2. when x is greater than 2 the function is 4. இல்லையா 4 இல்லையா? so therefore it is 4. அப்ப therefore இப்போ substitution கொடுப்போம். put x is equal to 2 plus h. இப்போ when x tends to 2 plus h tends to 0. அப்ப therefore this will become as limit h tends to 0 4 னே இருக்கும். ஏன்னா இங்க x க்கு பதிலா 2 plus h போடணும். இங்க x ஏ இல்லையே 4 தான ஃபங்க்ஷன். அப்ப 4 தான் வந்துரும். now limit of a constant is the same constant. அப்ப therefore we can say that limit x tends to 2 plus f of x is equal to 4. அப்ப இது ரெண்டுத்துல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்? we can say that limit x tends to 2 minus f of x is equal to limit x tends to 2 plus f of x is equal to 4 ன்னு சொல்லலாமா? அப்ப therefore we can say that the limit of the function limit x tends to 2 f of x exists and it is equal to 4. limit of the function exists and it is equal to 4 ன்னு சொல்றோம். இத let us take it as number 2. now from 1 and 2 என்ன சொல்லலாம்? 1 ல இருந்து f of 2 4 ன்னு சொல்லிருக்கோம். இங்க limit x tends to 2 f of x உம் 4 ன்னு சொல்றோம். அப்ப therefore from 1 and 2 we can say that limit x tends to 2 f of x is equal to f of 2. அப்ப therefore f of x is continuous at x is equal to 2. so இந்த பாயிண்ட்லயும் continuous. ஏற்கனவே 0க்கு கீழேயும் கண்டினியூஸ் 2க்கு மேலேயும் கண்டினியூஸ்னு சொல்லிட்டோம். மே 0க்கும் 2க்கும் நடுவுலையும் கண்டினியூஸ்னு சொல்லிட்டோம். இப்போ 0லயும் கண்டினியூஸ்னு சொல்லிட்டோம். இங்க 2லயும் கண்டினியூஸ்னு சொல்லிட்டோம். அப்ப therefore we can say that f of x is continuous in R. in R ன்னு சொல்லலாம் or in the interval minus infinity comma infinity. இந்த இன்டர்வல்ல கண்டினியூஸ். ஆர்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் த இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இன்ஃபினிட்டி. ஸோ இந்த இன்டர்வல்ல இட் இஸ் கண்டினியூஸ்ன்னு சொல்றோம். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஓகே, இன்னைக்கு ஒரே ஒரு ஹோம்ஒர்க் சம். இது 10th சம். 10th சம் யூ கேன் டூ இட் as a homework. இதை போற்ற முடியும் உங்களால. ஸோ இந்த ஃபங்க்ஷன் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இஸ் த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ். இது கண்டினியூஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ when x is less than 0 it is a constant function. ஸோ அப்போ இந்த f of x is continuous. ஓகேவா? when x lies between 0 and 1, 0க்கும் 1க்கும் நடுவில் it is a polynomial function. so it is continuous. when x lies between 1 and 3, 1க்கும் 3க்கும் நடுவுலையும் polynomial function, so it is continuous. when x is greater than 3 it is a polynomial function, so it is continuous. and then இந்த பாயிண்ட்ஸ்ல செக் பண்ணணும். at x is equal to 0, x is equal to 1, x is equal to 3, அந்த மூணு பாயிண்ட்லையும் செக் பண்ணணும். we have to check whether the function is continuous. so at x is equal to 0 போது left and right limit கண்டுபிடிங்க. நம்ம f of 0 கண்டுபிடிங்க. f of 0 னா இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். when x is equal to 0 the function is x. அப்ப x க்கு பதிலா 0 போட்டீங்கன்னா 0 தான் வரும். ஓகேவா? சோ இதை எடுத்துக்கணும். அப்புறம் left and right limit கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு மூணு ஈக்குவலா வருதான்னு பாருங்க. நம்ம at x is equal to 1ங்கிற பாயிண்ட் எடுக்கும்போது f of 1 ன்னு சொல்லும்போது when x is equal to 1 the function is this. இதுல x க்கு பதிலா 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணும். சோ இதுல x க்கு பதிலா 1 ன்னு போட்டா என்ன வரும்? -1 plus 4 into 1 which is plus 4 minus 2. ஓகேவா? அப்ப which is 4 minus 3 which is 1 ன்னு வந்துரும்.
f of 1 1. லெஃப்ட் லிமிட் கண்டுபிடிங்க, ரைட் லிமிட் கண்டுபிடிங்க, ரெண்டு ஈக்குவலான்னு செக் பண்ணுங்க. ரைட் லிமிட் லெஃப்ட் லிமிட்டுக்குள்ள இந்த சப்ஸ்டியூஷன் கொடுத்து போடுங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி 3 at the point x is equal to 3 அந்த பாயிண்ட்லயும் இதே மாதிரி கண்டினியூஸ் ஆன் கண்டுபிடிங்க. when x is equal to 3 போது இந்த ஃபங்க்ஷன் எடுக்கணும். இதுல x க்கு பதிலா 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x க்கு பதிலா 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4 - 3 1 ன்னு வந்துரும். அப்புறம் லெஃப்ட் லிமிட்டுக்கு இந்த ஃபங்க்ஷன் எடுக்கணும், ரைட் லிமிட்டுக்கு இந்த ஃபங்க்ஷன் எடுக்கணும். எடுத்து ரெண்டு ஈக்குவலா வருதான்னு செக் பண்ணணும். ஸோ அது மாதிரி போடணும். இந்த 10th சம் மட்டும் ஹோம்ஒர்க்மா இப்போ நம்ம போட்டோல அதே மாதிரி தான் போடணும். யூ ஹாவ் டு டூ இட் அஸ் அ சேம் திங். இந்த சம் போட்டோல இதுல கிராஃப் வரைஞ்ச ஒன்று எக்ஸ்ட்ராவா, இது கிராஃப் தேவையில்ல, கிராஃப் இல்லாம வரைய வேண்டியது போட வேண்டியதான். ஓகேவா? இந்த ஒரு சம் மட்டும் ஹோம்ஒர்க்மா. ஓகேவா? இந்த 8th சம் மட்டும் பார்த்துடலாம். ஸோ 8th சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் f and g are continuous function with f of 3 is equal to 5 and limit x tends to 3 2 into f of x minus g of x is equal to 4 find g of 3. ஸோ g of 3 என்னன்னு கேட்டிருக்காங்க, எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8th சம்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, it is given that f and g are continuous functions. So f and g are continuous functions கொடுத்திருக்காங்க. அப்ப இது ஃபுல்லா கண்டினியூஸ்னா அப்ப can we say that limit x tends to 3 f of x is equal to f of 3 ன்னு சொல்லலாமா? ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கனாலே என்ன அர்த்தம், லிமிட் x tends to c f of x is equal to f of c ஆ இருக்கும். இங்க 3ங்கிற பாயிண்ட கன்சிடர் பண்ணிப்போம். அதே மாதிரி லிமிட் x tends to 3 g of x is equal to g of 3 ஆ இருக்கும் இல்லையா? ஏன்னா since f and g are continuous function. Since f and g are continuous functions, f and g are continuous functions. So இது continuous functions ஆ இருக்கறனால கண்டிப்பா limit of the function will be equal to the value of the function at that point. And then இன்னொன்னு என்ன கொடுத்திருக்காங்க, it is given that f of 3 is equal to 5 ன்னு கொடுத்திருக்காங்க. And இன்னொன்னு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, limit x tends to 3 2 into f of x minus g of x is equal to 4 ன்னு கொடுத்திருக்காங்க. This is equal to 4 ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ this is of the form limit f of x minus g of x. அப்ப லிமிட் உள்ள எடுத்துட்டு போலாம் இல்லையா? சோ அப்ப இது எப்படி எழுதலாம், limit x tends to 3 2 into f of x minus limit x tends to 3 g of x is equal to 4 ன்னு சொல்லலாமா? இப்போ கான்ஸ்டன்ட் இன்டு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா கான்ஸ்டன்ட்டை வெளியில எடுத்துட்டு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் லிமிட் அப்ளை பண்ணலாம் இல்லையா? அப்ப 2 into limit x tends to 3 f of x is equal to minus limit x tends to 3 g of x is equal to 4. But நம்ம already என்ன சொல்லியிருக்கோம், limit x tends to 3 f of x is equal to f of 3. And limit x tends to 3 g of x is equal to g of 3. அப்ப therefore this we can rewrite it as 2 into f of 3 minus g of 3 is equal to 4 ன்னு சொல்லலாமா? Can we say it like this? This is by 1. இதை நம்ம 1 ன்னு எடுத்துக்கலாம், இதை 2 ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? So this is by 1. ஸோ அந்த 1ல இருந்து இந்த மாதிரி எழுதுறோம். இப்போ நமக்கு f of 3 ஆல்ரெடி 5 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் 2 into 5 minus g of 3 is equal to 4. ஸோ திஸ் இஸ் பை 2. 2 யூஸ் பண்ணி இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ இதுலேருந்து g of 3 என்ன வரும்? g of 3 is equal to 10 minus 4 ன்னு சொல்லலாமா? 2 into 5 is 10. இந்த 4 இந்த பக்கமும் g of 3 அந்த பக்கமும் எடுத்துட்டு போயிட்டேன். ஸோ இப்போ g of 3 is equal to 10 minus 4. இப்போ g of 3 is equal to 6. So this is the value of g of 3. g of 3 ஓட வேல்யூ தானே கேட்டிருக்காங்க, அது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. புரிஞ்சுதாமா? இந்த சம் ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? ஓகே, இன்னைக்கு இது வரைக்கும் போதும். மீதி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.